ஹே கைஸ், வெல்கம் டு விர்ச்சுவல் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைதான் எப்படி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்பு எரர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ அந்த பிப்பு எரரை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் விர்ச்சுவல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைதான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அது பைதானோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து நான் பைதான் இன்ஸ்டால் பண்ணுறேன், அந்த எரரை பிப் எரர் வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டைமிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த டைமிங் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பைதான் 3.92 பாத் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இதை வந்து டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இன்ஸ்டால் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அது கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பாத் லென்த் லிமிட் அப்படின்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைதான் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சர்ச் பார் போய் சிஎம்டி டைப் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைதான் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பைதான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிட் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ பிப் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம பார்த்த வந்து கரெக்டாக கொடுத்துடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சர்ச் பார் வந்து போய்க்கோங்க. சர்ச் பார் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதை வந்து டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலேயே மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் த என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாத் அப்படின்னு இருக்கும். அந்த பாத்தை செலக்ட் பண்ணி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சர்ச் பார் வந்து போய்க்கோங்க. ஸோ சர்ச் பார் போய் பார்த்தீங்கன்னா பைதான் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ அந்த இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியுமே பார்த்தீங்கன்னா பைதான் இருக்கும். அதையும் திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா பிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்பை கரெக்டாக இது பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் மேலே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு இருக்கும். அந்த இதை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஓகே கொடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படி உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா பிப் அப்படிங்கிற அந்த இது அந்த பேக்கேஜஸ்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு வீடியோ போடுறோம். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சிஎம்டி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிப் அப்படின்னு அடித்து -v அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப் வந்து எந்த வெர்ஷன் அதெல்லாம் காமிக்கும். பிப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ வெர்ஷனுமே பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்பை வச்சு ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிப் இன்ஸ்டால் சி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிப்பை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா பைதானில் எல்லா பேக்கேஜுமே நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதாவது மற்ற பேக்கேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எரர் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா பிப்பை வந்து அப்கிரேட் பண்ண சொல்லுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கமெண்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப் வந்து அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பிப்பை வந்து நம்ம இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். ஸோ அந்த எரருமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜ் வேணால் நீங்கள் பிப்பை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விர்ச்சுவல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.